எல்லோருக்கும் வணக்கம். 2025ல வந்து நிறைய இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட்ஸும் வந்தது, கிரிமினல் சட்டங்களும் புதுசா வந்தது. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது செக்ஷன் 144 BNSS. முன்னாடி இருந்த கிரிமினல் சட்டத்துல வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது குழந்தைக்கு 18 இயர்ஸ் ஆகுற வரைக்கும் தான் கொடுக்கணும். பட் இப்ப வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுல ஏஜ் லிமிட்டை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரி வந்து முன்னாடி சீட்டிங்க்கு கீழே தான் நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்ப தனியாவே அது ஒரு அஃபென்ஸாவே கொண்டு வந்துட்டாங்க. ஜட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாய்டு மேரேஜா இருந்தாலும் பெர்மனன்ட் அலிமோனி அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஃபால்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸை குவாஷ் பண்றதுக்கு ஹைகோர்ட்டுக்கே இன்ஹெரண்ட் பவர் செக்ஷன் 482 கீழே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்மேரிடு ஒய்ஃபா இருக்காங்க, ஆஃப்டர் டிவோர்ஸ் அவங்க மேரேஜ் பண்ணிக்காத போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மெயின்டைன் பண்ற அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஹஸ்பண்டை பீனலைஸ் பண்றதுக்கு கிடையாது, ஒய்ஃபை வந்து கம்ஃபர்டபுளா ஒரு ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஈக்குவலைசேஷன் ஆஃப் அசெட்ஸ் கிடையாது மெயின்டெனன்ஸோட பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கேசஸ்ல வந்து irretrievable breakdown of marriage அப்படிங்கிற கிரவுண்ட்லயே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டிவோர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா லாங் செப்பரேஷன், இதுக்கப்புறம் வர்ச்சுவலி மேரேஜ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹராஸ் பண்ற மாதிரி பார்ட்டிஸா சேர்க்கும் போது மேஜர் கேசஸ்ல வந்து செக்ஷன் 498 கேசஸை குவாஷ் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அடல்ட்ரி கிரவுண்ட்ஸ்ல நீங்க ஃபைல் பண்ண போறீங்க ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் அப்படின்னா அந்த அடல்ட்ரார மேண்டேட்டரியா இனிமேட்டு பார்ட்டியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒய்ஃப் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கோ ரெனியூ பண்றதுக்கோ ஹஸ்பண்டோட கன்சென்ட் தேவை கிடையாது, ரெண்டு பேருமே டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டும் வந்திருந்தது. அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் ஏர்னிங் விமனுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரடிக்டரி ஜட்மெண்ட்ஸ் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்லயும் வந்தது. சில கேசஸ்ல வந்து ஐடியல் அண்ட் எஜுகேட்டட் விமனுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒய்ஃப் வந்து பினான்சியல் டிஸ்க்ளோஷர்ஸ் ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஜட்மெண்ட்ஸும் வந்திருந்தது. பட் இதே பேரலா பார்க்கும்போது ஒய்ஃப் எஜுகேட்டடா இருந்தாலும் சரி, அன்எஜுகேட்டடா இருந்தாலும் சரி, ஏர்னிங்கா இருந்தாலும் சரி, ஏர்னிங்கா இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ரைட் அப்படின்னு சொல்லியுமே ஜட்மெண்ட்ஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி நீங்க ஏதாவது இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.